வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வேகம் எடுத்திருக்குங்க. 4 நாள் தான் இருக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு. அந்த வேட்புமனுவை இன்றைக்கு முக்கியமான தலைவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம அண்ணன், அதுல இன்னொருத்தர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசணும். சொந்த குடும்பத்துக்கே கடன் கொடுத்திருக்காரு யாரு? நம்ம அண்ணாத்த விஜய். ஒரு சொத்து கூட குடும்பத்தினர் பெயரில் இல்லை. இது அவர் கொடுத்த அபிடவிட்ல இருக்கு. பல கோடி ரூபாய் வரி கட்டாம உட்கார்ந்து இருக்காரு. இதுவும் அவர் கொடுத்ததுதான். மொட்டை வெயில்ல 74 வயசு பெரியவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் மக்களை பார்த்து திறந்த வெளியில அப்படி கைய காமிச்சிட்டு போறாரு வேன்ல. நம்ம ஆளு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு, ஏசி வேன்ல உட்காந்துட்டு கை காட்டிட்டு போறாரு. இதுதான் அரசியல் தெளிவுள்ளவர்களுக்கும் அரைவேக்காட்டு நடிகர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். என்ன நடக்கிறது தோழர்களே? நமக்கு 4 நாள் தான் வேட்புமனு தாக்கல் செய்ய டைம் கிடைச்சிருக்கு. ஏன்னா மித்த நாள்லாம் அரசு விடுமுறை. அதனால 4 நாட்களுக்குள்ள எல்லாரும் வேட்புமனு தாக்கல் செய்து முடிக்கணும். எனவே எல்லா கட்சி தலைவர்களும் அங்கங்க டப்பு போய் வேட்புமனு தாக்கல் செய்துட்டு இருக்காங்க. விஜயும் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுல தாக்கல் செய்து முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்தே பிரச்சாரத்தை தொடங்கினார்கள் எல்லா கட்சி தலைவர்களும். இதுல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அவரும் முடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்தே அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கினாரு. பத்திரிகையாளர்கள் சந்திச்சாரு. பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக நின்னு நிதானமா பதில் சொன்னாரு. அதுதான் ஒரு தலைமைக்கு அழகு. பத்திரிகையாளர்களை பார்த்தாலே பயந்து நடுங்கி மிரண்டு அரண்டு ஓடி ஒழிகிறது 2 பேர் தான் இந்தியாவிலே. ஒன்னு நம்ம G56 இன்ச்சு மோடி, இன்னொருத்தர் நம்ம அண்ணாத்த பனையூர் பண்ணையார் விஜய். இந்த 2 பீஸ தவிர மத்தவங்க எல்லாம் பத்திரிகைக்காரங்களுக்கு நின்று பதில் சொல்லுவார்கள். எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் நின்று பதில் சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏங்க விஜய் கும்பல தற்குறின்றோம். கொஞ்சம் கூட அடிப்படை அறிவோ நாகரிகமோ அற்றோ செயல் திட்டங்களை வச்சிருந்தா தற்குறின்னு சொல்லாம, அடையாளம் இல்லாதவன் சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? இன்னைக்கு போய் மனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்தை தொடங்குறாரு. வில்லிவாக்கத்துல அந்த வேலை பார்த்திருக்கானுங்க இந்த கும்பல. கேட்ட உடைச்சிட்டு ஓடுறாங்க வழக்கம் போல. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, அப்படியே தெருவுல அப்படியே உசுர வெறுத்துக்கிட்டு ஓடுறாங்க பாருங்க. என்னங்க இது? இந்த மனநிலை எப்படி சொல்றது? குறைந்தபட்ச அரசியல் அறிவும் தெளிவும் மற்றவர்கள் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. இவ்வளவு தற்குறிகளா இருக்க மாட்டாங்க. தடன்னு எல்லாத்தையும் ஒட்டச்சு எரிஞ்சிட்டு ஓடுறது. அப்புறம் ஏதாவது பிரச்சனை, எவனாவது செத்தானா போலீஸ் மேல, திமுக மேல பழி போடுறது. அந்த பொறுப்புணர்ச்சி கூட இல்லாத ஒரு சங்கி கும்பல் தான் இந்த தாவேகா கும்பல். சொந்த மக்களையே அரசியல் படுத்த முடியல, சொந்த பக்க மக்களை வழிகாட்டி நெறிப்படுத்த முடியல, சொந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. எல்லா பழையும் தூக்கி திமுக மேல போட்டுட்டு நான் யோகியனா அசிங்கமா இல்ல மிஸ்டர் விஜய்? இப்படி ஒரு தற்கொலை கூட்டம். இன்னைக்கும் வில்லிவாக்கத்துல கரண்ட் கம்பியில தொங்கிருக்கானுங்க, டிரான்ஸ்பாரத்துல ஏறி நின்றுக்கானுங்க. இன்றைக்கும் அவங்க அடிச்சுதான் போலீஸ் இது பண்ணி இருக்கு, காப்பாத்தி இருக்கு. ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு நடிகர் என்கிற அடையாளம் இருக்கு. அந்த அடையாளமே நிழல் உலகம் கொடுத்த அடையாளம், உண்மையான அடையாளம் இல்ல. ஒரு நடிப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம். நடிப்புனா என்ன? அது உண்மை கிடையாது. யாரோ எழுதின கதைக்கு, யாரோ பாடின பாட்டுக்கு, யாரோ சொல்லி கொடுத்த டான்ஸுக்கு, இதுக்கெல்லாம் அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு செஞ்சுட்டு வந்துருவாரு. அது மக்கள் கொண்டாடுவாங்க. அப்படிதான் நடிப்பு இல்லையா? நடிப்பை கேவலப்படுத்தல, அவ்வளவுதான நடிப்பு. அதுக்கு எப்படிங்க நம்ம போட்டு இப்படி உசுர விட்டு ஓடுறாங்க? சரி, ஓடி தொலைங்க, பத்திரமாவது ஓடுங்க தொலைங்கன்னா. நான் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டேன், எங்க அண்ணன் எங்களை பார்க்க வரல. நான் புருஷனை விட்டுட்டு வந்துட்டேன், எங்க அண்ணன் எங்க பார்க்க வரல. என் பிள்ளை ஐசியூல கிடக்கு, எங்க அண்ணன் பார்க்க வரல. இன்னைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து பண்ணி இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் ஒரு இடத்துல பேச முடியலன்னா, சரி நாளைக்கு வருவாரு அப்ப பாத்துக்கலாம்னு போங்க. 4 மணி நேரம் நாங்க காத்திருந்தோம், எங்க அண்ணன் எங்களை பார்க்காம போயிட்டாரு, வராம போயிட்டாருன்னு ஒரு கும்பல அழுதுட்டு இருக்கு. இது கடையில இந்த கூட்டத்துல சிக்கிக்கிட்ட ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கடைசியில போலீஸ்காரங்க அந்த பொண்ணை காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில விட்டுருக்காங்க. பாருங்க. பாத்தீங்கல்ல, இவனுங்க கூட்டத்தை கூட்டுவானுங்களாம், இவனுங்க முதலமைச்சர் ஆகணுமா, இவங்க அரசியல் பண்ணுவாங்களாம், இவங்க பெருசா அறுத்து தள்ளுவாங்களாம். ஆனா போலீஸ்காரங்க ஒரு ஆளா மயக்கம் போட்டா தூக்கிட்டு போகணும், செத்து போனா ஆம்புலன்ஸ்ல அனுப்பணும். கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லை. இதெல்லாம் தாண்டி மக்களை சந்திக்கிறனா எப்படி சந்திப்பாங்க? மொட்டை வெயிலா இருக்கட்டுங்க, தலைவர்கள் வெயில்ல ஓப்பனா இருக்கிற கார்ல ஏறி நின்னு மக்களோட மக்களா நின்னு கை காட்டி பேசுவாங்க. இதுதான் இதுவரை நம்ம அரசியல்ல பார்த்திருக்கோம்.
ஆனா நம்ம அண்ணன் இன்னைக்கு வெயிலே படாம ஏசி கார்ல உட்கார்ந்துகிட்டு கைய காட்டிட்டு போறார். 74 வயதுடைய MK ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், இந்த வயதுல வெயில்ல நின்னு மக்களோட மக்களா பேசி கைய காட்டிட்டு பேசிட்டு போறார் பாருங்க. ஆனா பாருங்க, யூத்ன்றாரு. நீங்க சீம் அங்கிள் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச யூத் ஒரு வெயில்ல நின்னு ஓட்டு கேட்க மாட்டாரு. இங்க நான் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். 41 பேர் செத்தாங்களா, போய் பார்க்க மாட்டாரு. வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா, உதவி செய்ய நினைச்சாரா, அங்க போய் செய்யல. மக்களை பனையூருக்கு வர வச்சார். எந்த கூட்டம் நடந்தாலும் பாருங்க, பனையூருக்கு பக்கத்துல இருக்க 5 ஸ்டார் ஹோட்டல் நடக்கும். யாருங்க இவரு? இன்னைக்கு கூட மக்களை நேரடியா சந்திக்காம கூண்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு கைய காமிச்சிட்டு போறாரு ஏசி கார்ல உட்கார்ந்து. நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இவர் ஏசி ரூம்ல உட்கார்ந்து கைய காட்டுவார். உங்க தொகுதிக்கு வந்து நிக்க மாட்டாரு. உங்க தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க மாட்டாரு. ஒரு வெள்ளமோ, ஒரு மழையோ, ஒரு பேரிடரோ வருகிற போது உங்களை காப்பாத்தாங்க நிக்க மாட்டாரு. அவர் பனையூர்ல போய் நீங்க கேள்வி கேட்கணும், காப்பாத்துங்க ஜி அப்படின்னு கேட்கணும். முதல் கோணல் முற்றும் கோணல் எங்க அம்மா சொல்லுவாங்க. தொடக்கமே இவ்வளவு அசிங்கமா கேவலமா இருக்கு. மிஸ்டர் விஜய், தொடக்க நாள் அன்னைக்காவது கூட மேல நின்னு கைய காட்ட மாட்டீங்களா? மக்களை சந்திக்க மாட்டீங்களா? மக்களை வெயிலா நின்னு பார்க்க மாட்டீங்களா? அப்படி நிழல்ல குரோட்டோன்ஸ் மாதிரியே இருக்கணும்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல்? வெயில்ல காயணும், மழையில நனையணும், வெள்ளத்துல போய் பாடுபடணுங்க. அவங்க தான் தலைவரா இருக்க முடியும். ஆனா அண்ணே கசங்காம போறாரு பாருங்க. இவரை நம்பி ஓட்டு போடுற மக்களை தான் நம்ம என்ன சொல்றது? இவருக்கு பின்னாடி ஓடுற மக்களை நம்ம என்ன சொல்றது? அரசியல் அறிவற்றவர்கள், அரசியல் நாணயமற்றவர்கள். நம்ம மாநிலத்தை வளர்த்து விடுறவங்களை விட்டுட்டு ஒரு நடிகர் பின்னாடி தொங்குன்னு ஓடிட்டு நான் மயக்கம் போட்டு விழுந்தேன், நான் செத்து போனேன்னா எனக்கு நடிகரை விட நம்ம மேலதான் கோவம். நம்ம வீட்டு ஆளுங்க தற்கூறிங்களா இருந்தா நம்ம தானே திருத்திக்கணும். இன்னைக்கு பாருங்க, 74 வயசு முதலமைச்சர் வெயில்ல நின்னு டாடா காமிச்சுட்டு இருக்காரு. இவர் என்னடா ஏசி கார்ல உட்காந்து டாடா காமிச்சிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் இடையில அண்ணன் இன்னொரு கோளார பார்த்து விட்டாருங்க. என்னவா, காலையில 23ஆம் தேதி காலையில எந்திரிச்சு குளிச்சு கையில ஓட்டுச்சீட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குடும்பம் குட்டியா போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல வந்தவரு விசிலுக்குன்னு சொல்றதுக்கு பதிலா உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டார். பாருங்களேன், நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த உதயசூரியனுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்தத்துங்க. அவங்க தான் என்னன்னா, எதிரி எனக்கு டிஎம்கே, எதிரி எனக்கு உதயசூரியன், எதிரி எனக்கு டிஎம்கே மனப்பாடம் பண்ணி வாய திறந்தாலே டிஎம்கே தான் வருது. ஓட்டு போடுங்கன்னு கேட்டாலும் டிஎம்கே தான் வருது, உதயசூரியன் தான் வருது. என்ன பண்ண, அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காரு நம்ம அண்ணாத்த. அதனால வாயில அப்படித்தான் வரும். நம்ம அண்ணனே சொல்லி தொடங்கி வச்சுட்டாரு. இனி அமோகமா திமுக கூட்டணி ஜெயிக்கும். இதுக்கு இடையில ரொம்ப மனசு அழுத்தின ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அண்ணன் இன்னைக்கு அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காரு. தமக்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு கடை இருக்கு, மத்தவனுடைய குடும்பத்தினவர்கள் மேல எவ்வளவு சொத்து இருக்கு, இவர் எத்தனை ஆயிரம் கோடியை விட்டுட்டு வந்தாரு, இப்படி சில பல தகவல்கள்லாம் அவர் கொடுத்திருக்காரு. அந்த தகவலுக்கு படி பார்த்தா பல ஆயிரம் கோடியை விட்டுட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, மொத்தமே 404 கோடி ரூபாய் தான் அவர்கிட்ட இருக்கு. பல ஆயிரம் கோடி விட்டுட்டு வந்தேனீங்களே, அந்த பல ஆயிரம் கோடி சொத்தைங்க, அது பொய்யா இது பொய்யா அண்ணாத்த சொல்லுங்களேன். இல்ல பல ஆயிரம் கோடி விட்டுட்டு வந்தேனீங்களே, இது உண்மையா அல்லது இன்னைக்கு கொடுத்திருக்கிற அபிடவிட் உண்மையா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? சொந்த குடும்பத்துக்கே கடன் கொடுத்த ஒரு ஆளு நம்ம விஜய். இப்ப என் மகன் இருக்காருன்னா, என் மகன் பிடல் காஸ்ட்ரோ படிக்கிறதுக்கு நான் காசு செலவழிப்பேன், நான் சம்பாரிச்சு கொடுப்பேன். அவர் படிப்புக்கான செலவு என்னுடைய பொறுப்பு. இப்படித்தானே பார்த்திருக்கோம், இப்படித்தானே நீங்களும் வளர்ப்பீங்க, இப்படித்தானே ஒரு வீட்லயும் நடக்கும். ஆனா அண்ணன் விஜய் வீட்டுல மட்டும் பிள்ளைங்க கூட கடன் தான் வாங்குவாங்க. விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் 12.4 கோடி ரூபாய் அவர்கிட்ட கடை வாங்கியிருக்காங்க. கடை புருஷங்கிட்ட கடை 12.4 கோடி. அந்த பையன் இருக்காரு இல்லையா, 8.7 லட்சம், 8 லட்சம், அதாவது 8.25 லட்சம் வாங்கியிருக்காரு. யாரு? இந்த பையன். மகள் 4 லட்சம் வாங்கியிருக்காங்களாம். ஒய்ஃபு, மகன், மகள், இவங்க மட்டும்தான் கடை வாங்கினாங்களா?
அவங்க அப்பாவும் வாங்கியிருக்காரு 3 கோடி கடை வாங்கினாராம் அவங்க அப்பா. அம்மா 87 லட்சம் வாங்கியிருக்காங்களாம். சொந்த குடும்பத்துக்கே கடன் கொடுத்து வட்டி வாங்கின ஒரு மனுஷன் நம்ம அண்ணன் தான் இருப்பாரு. சொந்த குடும்பத்துக்கு கடன் கொடுத்தாராம். ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இப்படி நான் கடன் கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா வருமான வரியில இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு வேலையும் இதுல இருக்கும். எனக்கு தெரிஞ்சுங்க, உலகத்துல இப்படி ஒரு அஃபிடவிட்ட பாத்திருக்கவே மாட்டாங்க. பொண்டாட்டிக்கு, அம்மாவுக்கு, பிள்ளைகளுக்கு, அப்பாவுக்கு கடன் கொடுத்த ஒரே மையம் இவராத்தான் இருக்காரு. வருமான வரியை ஏய்க்கவா இல்ல தேர்தல் ஆணையத்தை ஏய்க்கவா, இது ஒரு பக்கம் இருக்கு. அசையும் சொத்துக்கள் 404 கோடி ரூபாய் இருக்கான் நம்ம அண்ணன் கிட்ட, ரைட்டு. ஆனா 2000 வாங்கப்பட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு, 2000 வாங்கப்பட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் உடைய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அந்த குடியிருப்பு மட்டும்தான் அவங்களுடைய இணையர் அவங்க சங்கீதா மேல இருக்கு. மத்த எந்த ஒரு சொத்தும் அவங்க வீட்டுல இருக்கிற யாரு பேர்ல இல்ல. நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கிறோம்னா பிள்ளைங்க பேர்ல வாங்குவோம், பிள்ளைங்க பேர்ல டெபாசிட் பண்ணுவோம், ஒய்ஃப் பேர்ல வாங்குவாங்க, இல்லைன்னா கணவன் பேர்ல இப்படி மாத்தி மாத்தி எல்லாம் செய்வோம். எல்லாரும் அப்படித்தானங்க செய்வோம். வீட்டுல இருக்கிற ஆளுங்க மேலாம் வாங்கி வைப்போம்ல சொத்து, நகையெல்லாம் பிள்ளைங்களுக்காக வாங்கி சேர்ப்போம்ல. ஆனா இந்த அப்பா மட்டும், விஜய் அப்பா மட்டும் ரொம்ப துண்டா இருக்காருங்க. வீட்டுல எல்லாருக்கும் கடன் கொடுக்கிறாரு. ஒரு சொத்தை தவிர மத்த எந்த சொத்தும் யார் பேரிலும் இல்லை, வாங்கப்படல. அப்பா பேர்ல சொத்து வாங்கல, அம்மா பேர்ல வாங்கல, பிள்ளைங்க பேர்ல வாங்கல, இணையர் பேர்ல வாங்கல, அவர் பேர்ல மட்டும் வாங்கி குடிச்சிருக்காரு. 2000 வாங்கப்பட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் வீடை தவிர ஒரு சொத்தும் இல்ல. இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்ன தெரியுங்களா, 4 வருஷமா சங்கீதாவுக்கு எந்த வருமானமும் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காரு. 4 வருஷமா எந்த வருமானமும் இல்லை. இதைத்தானங்க சங்கீதா சொன்னாங்க. அந்த அம்மாவை போட்டு அசிங்கப்படுத்துச்சு இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க. சங்கீதா என்ன சொன்னாங்க, 4 வருஷமா 2021 இருந்து 4-5 வருஷமா அவர் எனக்கு காசு கொடுக்கறது இல்ல, பொருளாதாரமா என்ன வந்து ஒடுக்குனாரு, வீட்டை விட்டு வெளியே போக விடல, ஒரு சைக்கோ மாதிரி நடந்துகிட்டாரு. இதைத்தானே அந்த அம்மா சொன்னாங்க. அப்ப சொந்த மனைவிக்கு தெரியாத மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். சொந்த மனைவி வெளியே வந்து இவ்வளவு கேவலமா படுத்துவாங்க. இவர் செஞ்சதுல பாதிய சொன்னதுக்கே கதறினாங்க இவங்க. இப்ப இந்த அஃபிடவிட் அது உண்மை என்று காட்டுகிறது. 4 வருஷத்துக்கு மேலாக அந்த பொண்ணு கிட்ட குடுக்கல் வாங்கல் இல்லை, இவர் செய்யவே இல்லை. அந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்காம தெருவுல விட்டுருக்காரு. இவர் பேர்ல டெபாசிட் பண்ண பணமும் இவர் பேர்ல தான் டெபாசிட். இவர் வச்சிருக்கிற வண்டி வாசி எல்லாம் இவர் பேர்ல தான் இருக்கு. இவர் வச்சிருக்கிற சொத்து, அசையா சொத்து எல்லாம் இவர் பேர்ல. சம்பாரிச்ச சொத்தை எல்லாம் தான் பேர்ல மட்டும் வாங்கிக்கிட்டு தன் குடும்பத்துக்கே கடன் கொடுக்கிற இவர் தான் தமிழ்நாட்டை மீட்க வந்த மீட்பரா? தமிழ்நாட்டை பாதுகாக்க வந்த அக்கா தங்கச்சிகளை மீட்க வந்தவரா? அடிப்படை கேள்வி இருக்குங்க. சொந்த குடும்பத்துக்கு கடன் கொடுத்தேன்னு கொடுத்திருக்காரு. நீ வரி வருமானத்தை ஏய்க்கிறதுக்கா எனத்துக்காக இவ்வளவு ஒரு பெரிய பொய்ய சொல்ற? அப்படி இல்லைன்னா பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிற உச்சத்தை விட்டு வந்தேன் இல்ல, உச்சம் உண்மையா இது உண்மையா? பதில் சொல்லு. சொந்த குடும்பத்தை காக்குறதுக்கு வக்கு இல்லாம அவங்கள கூட நம்பாம எல்லா சொத்தையும் ஓம் பேர்ல வச்சுக்கிட்ட ரொம்ப நல்லாம உன்னை நம்பி எவன் ஓட்டு போடுவான்? ஓட்டு போடலாமா? இதெல்லாம் விடுங்க. வருமான வரி கட்டாம வச்சிருக்க அப்படின்னா அவரே கொடுத்திருக்காரு. 2011-12 99,36,000 ரூபாய் வருமான வரி கட்டலையா? வருமான வரி 11-12 கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வருமான வரி கட்டல. 15-16 2 கோடியே 38 லட்சம் கட்டல. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா 3.5 கோடி ரூபாய் வருமான வரி இன்னமும் கட்டாம வச்சிட்டு இருக்காரு. வருமான வரி எது கட்டுவோம்? அந்த காசை வச்சு மக்களுக்கு ரோடு போடுவோம், மக்களுக்கு கல்வி கொடுப்போம், மக்களுக்கு மருத்துவம் கொடுப்போம், மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுப்போம். நம்ம கட்டுற ஒரு வரியும் மக்களுக்காக போய் சேரும். அதையே கட்ட வக்கில்ல இவர் ஊழல் ஒழிப்பேன், நான் இதை அறுத்து இங்கிட்டு தள்ளுவேன், இதை அறுத்து இங்கிட்டு தள்ளிடுவேன், இதை பிடிங்க அங்கிட்டு நட்டுருவேன். எதுக்குன்னு? எதுக்கு? உங்க வண்டவாளம் தான் தண்டவாளத்துல ஏறிடுச்சே. சொந்த குடும்பத்தை நம்பாத ஒருத்தரை தமிழ்நாடு ஏன் நம்ப வேண்டும்?